அஸ்ஸலாமு அலைக்கும். அல்வா பூரி ரெசிபி போட்டிருந்தேன். நெறையா பேர் இந்த கீரோட ரெசிபியும் அப்லோட் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இன்னைக்கு கீர் ரெசிபி தான் பார்க்க போறோம். நெறைய பேர் சோமாஸ் அதாவது கோக்னட் ஃபில் பண்ணி ஒரு பூரி பண்ணுவாங்க. ஸோ அதுக்கும் இந்த அல்வா பூரிக்கும் கன்ஃப்யூஸ் பண்ணிக்கிறீங்க. அது வேற, இது வேற. இப்போ கீர் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். பால் ஓரளவுக்கு சூடானதுக்கப்புறம் ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் மில்க் மேட் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பாலோட பச்சை வாசனை போகிற அளவு நல்லா திக்காக கொதி வரட்டும். சைடில் நான் பூரிக்கு டோவும் பிசைஞ்சு வச்சுட்டேன். பூரி மாவில் கொஞ்சமாக நம்ம சுகர் சேர்த்து பிசைஞ்சோம் அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். ஸோ தாளிச்சிடலாம். நெய் விட்டு நட்ஸ்லாம் போட்டு தாளிச்சிட்டேன். 1/2 லிட்டர் மில்க்குக்கு ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவு ரவை எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ ரவை உள்ளே சேர்க்கும் போது கெட்டிப்படாமல் இருக்கிறதுக்கு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அதுக்கப்புறம் சுகர் நமக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா சேர்த்துக்கலாம். நார்மலாக அல்வா பூரிக்கு செய்யக்கூடிய கீரில் சுகர் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்ப்பாங்க. ஏன்னா பூரியில் அல்வா இருக்கு இல்லையா, அதுவுமே நல்லா இனிப்பாக இருக்கும் அப்படின்றதுனால. ரவை சேர்த்துட்டு ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆரம்பத்தில் தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும், போக போக கெட்டியாயிடும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள்.